கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட விதத்தையும் ஏன் கேரளாவில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படுகிறது என்பது குறித்தும் வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிக பயங்கரமான ஒரு நிலச்சரிவாக இருக்கு. இந்த நிலச்சரிவோட பாதிப்பு என்ன அப்படின்றது, எந்தெந்த பகுதிகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முண்டக்கை பகுதியில் நள்ளிரவு 1 மணிக்கும், சூரல்மலை பகுதியில் அதிகாலை 4 மணிக்கும், அதே மாதிரி மெப்பாடி பகுதியில் காலை 3:49 மணிக்கும் இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ மேலே இந்த முண்டக்கை என்ற பகுதியே ஒரு மலையோட உச்சி. ஸோ அதற்கு மேல இருந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து இந்த 3 பகுதிகளை தாண்டி அதற்கு கீழேயும் நிறைய பகுதிகளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அதோட பாதிப்புகள் இருக்கு. ஆனால் இந்த 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் அதீத அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. மீட்பு பணியாளர்கள்லாம் உள்ள போக முடியாத ஒரு சூழலுக்கு அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன ஊர்கள் தான், ரெசார்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு. சுற்றுலா தலங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள். அதனால எவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவே இன்னும் கிடைக்காத அளவுக்கு அதோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த பாதிப்பு என்பது இப்போ நடந்திருக்கிறது. கேரளாவில் முன்னாடிலாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? புதுசா நிலச்சரிவு கேரளாவில் ஏற்பட்டிருக்கான்னா இல்லை. ஒட்டுமொத்தமாக 2015 இருந்து 2022 வரைக்கும் ஏற்பட்ட 3782 நிலச்சரிவுகள்ல, நாடு முழுவதும் ஏற்பட்ட இத்தனை நிலச்சரிவுகள்ல 2239 கேரளாவில் மட்டும் ஏற்பட்டிருக்கு. அதாவது 52.9%. ஒரு நாடு முழுக்க இருக்கக்கூடியதுல ஒரு மாநிலத்தில் மட்டுமே 52% நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு கேரளா தீவிரமா இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஆண்டு வகையில நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1961 இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துல ஏற்பட்ட நிலச்சரிவுகளால ஏற்பட்ட உயிரிழப்புகள்னு பார்த்தா 295. இந்த எண்ணிக்கை அதிகம் தான் அப்படின்னு பார்த்தாலும் 2018க்கு அப்புறமா ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அது இன்னும் அதிகமா இருக்கு. 2018க்கு அப்புறம் அதோட தீவிரம் அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். 2018 மட்டுமே 155 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 341 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக 2020 21 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 2021 பொறுத்த வரைக்கும் 120 பேர் உயிரிழப்பு என்பது நடந்திருக்கு.